எம்ஜிஆரின் திரைவாழ்வில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது மலைக்கள்ளன் திரைப்படம்தான். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை எழுதிய மலைக்கள்ளன் நாவலை திரைப்படமாக எடுக்க ஸ்ரீராமுலு நாயுடு நினைத்தார். கருணாநிதிதான் அந்த படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் என முடிவும் செய்துவிட்டார். ஆனால் கலைஞரோ, நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ்காரர், நான் திமுகவை சேர்ந்தவன் என்று கூறி இந்த படத்துக்கு வசனம் எழுத மறுத்துவிட்டார். ஸ்ரீராமுலு நாயுடு எம்ஜிஆரிடம் இந்த செய்தியை கூறினார். கருணாநிதி வசனம் எழுத மறுத்துவிட்டார். நீங்கள் அவரை சம்மதிக்க வைத்தால் நான் மலைக்கள்ளனை தயாரிக்கிறேன், நீங்கள்தான் கதாநாயகன் என்றார். உடனே எம்ஜிஆர் கருணாநிதியை சந்தித்து, நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ்காரர் என்றாலும் மலைக்கள்ளன் கதையில் எவ்வித கட்சி பிரச்சாரமும் கிடையாது, நல்ல விறுவிறுப்பான நாவல், நீங்கள் வசனம் எழுத வேண்டும், எனக்கும் இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். சற்று யோசித்த கருணாநிதி, மலைக்கள்ளன் கதையை ஏற்கனவே படித்திருந்ததால் நிச்சயம் அது வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் வசனம் எழுத சம்மதித்தார். அப்புறம் என்ன, படம் அமோக வெற்றி பெற்றது.